தமிழக பாஜக தேசிய மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை அவரோட இல்லத்தில் சந்தித்து 40 நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை செஞ்சிருக்காங்க. இது எதற்கான ஆலோசனை அப்படிங்கிறத தமிழிசையை கட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த ஆலோசனை எதற்கானது? திடீரென அவர் உங்க இல்லத்தில் ஆலோசனை செய்ததற்கான காரணம் என்ன? திடீர்னால எப்பவுமே நாங்க மூத்த தலைவர்கள் எங்களுக்கு பொறுப்பாளர்களோட ஆலோசனை செய்வது இயல்புதான். இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ எங்களோட புது நிர்வாகத்தின் போட போறாங்க, அதற்கான ஆலோசனை. அதே மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் 11 ஆண்டு சாதனைகளை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கான சில திட்டங்கள், அது தமிழகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த திட்டங்களை எப்படி நாம் எடுத்து செல்வது, தமிழகத்திற்கு ஏற்றாற்போல் எப்படி நிகழ்ச்சிகளை நடத்துவது, சில பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடத்துவது, இவற்றையெல்லாம் ஒரு விவரமாக சிந்தித்து வருங்காலத்தில் வழிமுறைகளை மேற்கொள்ளலான்றதுக்காக தான் இது அரசியல் ரீதியான கட்சி ரீதியான ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசுனீங்களா உள்ள இந்த ஆலோசனையில? இல்லை, தனிப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் நாங்கள் செய்து கொண்டோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எங்களோட கோர் கமிட்டியில் தான் அதை பற்றி நாங்கள் அதிகாரப்பூர்வமாக பேசுவோம். பட் சுமாராக தமிழகத்தில் உள்ள நிலைகள் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத நாங்கள் பேசணும். இப்போ பேசிட்டு போன சுதாகர் ரெட்டி கூட பாஜக ஆட்சியில் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில தான் 2026 தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முன்னாள் மாநில தலைவர் பேசின போது பாஜக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருந்தாரு. உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? இல்லை, மத்தியில் பாஜக ஆட்சி, மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றாற் போல தேசிய ஜனநாயக கூட்டணி மாறுபடும். உதாரணத்திற்கு பீகாரில் யார் தலைமையில், மகாராஷ்டிராவில் யார் தலைமையில், அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வரும்பொழுது அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றாற் போல தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில். ஆனால் யாரோட தலைமை என்று வரும்பொழுது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியோட பிரதமர் மோடி அவர்களின் திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்னெடுத்து செல்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். தம்பி அண்ணாமலை சொன்னது ஏற்கனவே சுதாகர் ரெட்டி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் அவர் பேசியிருக்கலாம். அவரோட சொந்த கருத்துன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆக சொந்த கருத்து என்று சொன்ன பின்பு நாம் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியின் கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அதை கேட்கணும் நான் நினைக்கிறேன். இது அதிகாரப்பூர்வமாக கட்சி என்ன அறிவித்தது? அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவித்தது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்பது தமிழகத்தை பொறுத்தமட்டில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர். இது தெளிவாகத்தான் இருக்கிறது. சமீபத்தில் மதுரையில் நடந்த பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் கூட உள்ள நடந்த அந்த மீட்டிங்ல நயினார் தலைமையில எல்லாரும் ஒழுங்கா செயல்படணும் அப்படின்ற மாதிரி பேசினதா தெரிய வருது. நீங்களும் அந்த மீட்டிங்ல இருந்தீங்க. என்ன முக்கியமா அந்த மீட்டிங்ல பேசப்பட்டது? இல்ல, கோர் கமிட்டினால இது வெளியே சொல்லக்கூடாம எங்களுக்கான கூட்டம். ஆக எங்களுக்கான கூட்டத்தை நான் வெளியே சொல்றது நல்லது இல்லை. ஆனா வெளியே யூகங்கள் வேற வேற மாதிரி வருது. எல்லா யூகங்களுமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால கோர் கமிட்டினா கோர் கமிட்டிக்கான கூட்டம், பத்திரிகைக்கான கூட்டம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இறுதியான கேள்வி, பாஜக அதிமுக கூட்டணியில பாஜக மாநில தலைவர் நயினாரோட மாற்றம், அண்ணாமலை மாற்றம் நயினார் வந்ததுல பாஜக தொண்டர்கள் அதிருப்தியில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல நான் கருத்து சொல்ல, ஒரு தேசிய கட்சி என்றால் கட்சி எந்த மாநில தலைவரை நியமிக்கிறார்களோ அவர்கள் கீழ் பணியாற்றுவது மூத்த தலைவர்கள் உட்பட உறுப்பினர்கள் உட்பட எல்லாரோட கடமை. ஆக இது எங்க கட்சி ஒரு அடிப்படையில் ஒரு முறையான கட்சி, வழிமுறைகளை பின்பற்றுகிற கட்சி. கட்சி என்ன சொல்கிறதோ அந்த கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் இருப்போம். மாநில தலைவர் இவர்தான் என்றால் அந்த மாநில தலைவருக்கு கீழே நாங்கள் செயல்படுவோம், தொண்டர்களும் செயல்படுவார்கள். நன்றி அக்கா. கூட்டணி தொடர்பாகவும் இன்று நடந்த ஆலோசனை தொடர்பாகவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெளிவாக விவரித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.